கலியுகத்து யுகத்துல ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. அது சரி, பழனி முருகன் கூட ஒரு கோமணம் தானே கட்டியிருக்கிறான். இதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா ஊடு, ஃப்ரீயா ஊடு, ஃப்ரீயா ஊடு மாமே. சொன்னதை கேட்க மாட்டேன். ஏன்னா சொன்னதை கேட்க மாட்டேங்கிற? இந்த வயசுல சொன்ன பச்சை கேட்க மாட்டியா? ஒண்ணு அம்மா, ஏம்மா பச்சை மண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? என்னம்மா பிரச்சனை? பாருங்க தம்பி, ஸ்கூலுக்கு போற வயசாச்சு, ஜட்டை போட்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப நான் வரேம்மா. நில்லுங்க தம்பி, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. புள்ளைக்கு 2 வார்த்தை புத்திமதி சொல்லிட்டு போங்க. புத்திமதி நானு சொல்றேம்மா. தம்பி, இவ்வளவு நாளா நீ பச்சை குழந்தையா இருந்த, அதனால கிங்கினி மங்கினின்னு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ பெரிய பையனாயிட்டில்ல, அதனால அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஜட்டி போட்டுக்கோ. உனக்கு 7 கழுத வயசாச்சு, நீயே ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்க. நீ என்னைய சொல்றியா? போய் வேலைய பாத்துட்டு. அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் 6 மாசம் ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் சொன்னாரா? நாட்டாம சொன்னாரா? ஓ, நாட்டாம தீர்ப்பு சொன்ன ஆளு நீதானா? உன்னை பார்த்து தான் ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. போய் வேலைய பாத்துக்கிட்டு. இன்னும் உட்கார்ந்திருந்தா மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். ஐயோ, பச்சை மண்ல இருந்து பட்டி தொட்டி எல்லாம் என் புகழ் பரவி இருக்கு. இதுக்கு காரணம் எங்க அப்பா நாட்டாம தான். அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்கு முதல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அம்மா அம்மா அம்மா. ஏங்க, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டு வேலையும் விவசாயமும் பார்க்க போறீங்க? நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அதுக்கெல்லாம் பணம் வேணாம் பாபி. அப்பா விவசாயத்தார் வேற தொழில் பண்றேன்னா பணம் தர மாட்டார். நீங்க எங்க உங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? எங்க அம்மா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அதுவும் என் பேர்ல இருக்கு. அத்தனை சொத்து உன் பேர்ல இருக்கு? ஆமாங்க. வேணா நம்ம நாளைக்கே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடலாம். நாளைக்கு வேணாம் அபி, இப்பவே போலாம். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? அது அத்தனை பணத்தை எனக்கு பெட்டி வேண்டாமா, ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வாபி, அம்மா தானே. வணக்கத்த. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். எதுக்கியா வந்த? பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பொட்டி கொண்டாந்துருக்கிற? சொத்தை எல்லாம் எழுதி வாங்குறதுக்கு பத்திரம் ரெடி. லாயர் எங்க? வக்கீல் எதுக்குங்க? முதல்ல அத்தைட்ட பேச வேண்டியதா, உட்கார்ந்து பேசு. உட்கார்ந்து என் கூட பேச போறியா? கை நீட்டி பணம் வாங்க வந்தவன் நீ. உனக்கு என்ன சம மரியாதை? கலா, இந்த சேர் தூக்கி உள்ள போடு. கலா எதுக்கு? ஏன் கால் இருக்கும்போது இப்ப எங்க உட்காருவே? அத்தை கிட்ட பேச எனக்கு எதுக்குங்க சேரு? இது பத்தாது. வேலைக்காரி சேரியவே உருவிட்டானே. அடுத்து என்ன? அத்தை, நேத்து வரைக்கும் நான் யாரோ, இன்னைக்கு கோடீஸ்வரி தங்கலட்சுமியோட ஒரே பொண்ணோட ஒரே புருஷன் நானு. எனக்கு மட்டும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்காதா? அதான் அபி ஐடியா கொடுத்தா அள்ளிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்புறம் அத்தை, திருப்பூர்ல ஒரு 200 ஏக்கர் இடம் இருக்காம, அதை என் பேருக்கு மாத்தி விட்டீங்கன்னா எங்க அப்பா பேர்ல ஒரு காட்டன் மில் ஆரம்பிச்சிருவேன். ஓஹோ, அப்ப தூத்துக்குடியில 300 ஏக்கர் இருக்குதே, அதுல உங்க அம்மா பேர்ல உப்பளம் ஆரம்பிப்பியா? நல்ல ஐடியாவா இருக்க அத்தை, அதையும் மாத்தி விட்டுருங்க. அடுத்து என்ன? பணமா? பின்ன அத்தை, பேங்காக் பேங்க்ல 200 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்களாமா, அதையும் என் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சுவிஸ் பேங்க்ல கூட தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம 300 கோடி இருக்கு. அதையும் கேப்பியா? மணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி எல்லா டீடைலும் நீயே சொல்ல போறியா? என்ன கேனக்கு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஷேர் மார்க்கெட்ல 100 கோடி இருக்கே, அத பத்தி வந்து நான் மூச்சு விட்டனா? மணி, கொஞ்சம் இங்க வரியா? அந்த உரிமை அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன மேடம்? அம்மா, கொஞ்சம் வெளிய நில்லு போ. அத்தை, அவன வேணா நீங்க அடிச்சு துரத்திடலாம், அவன் உங்க சர்வெண்ட். ஆனா நான் உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட். நான் கேட்டபடி சொத்தை எப்ப எழுதி தர போறீங்க? அத்தை, என்ன பேசாம இருக்கீங்க? அத்தை, எழுதி கொடுங்க அத்தை. அபி, எழுதி கொடுக்க சொல்லு அபி. அத்தை, கொடுங்க அத்தை. அத்தை, அத்தை, கொடுங்க அத்தை. அத்தை, கொடுங்க அத்தை. அத்தை. இப்படி எல்லாம் நான் கேட்பேன்னு எதிர்பார்த்தீங்களா என் அத்தை? இதுக்கு தான் உங்க பொண்ணை ரெடி பண்ணி வச்சீங்களா? அத்தை, இந்த பத்திரம் உங்க சொத்தை எழுதி வாங்கறதுக்காக நான் கொண்டு வந்த பத்திரம் இல்ல. உங்க சொத்தே வேணான்னு நான் எழுதி கொடுக்கிற பத்திரம். அத்தை, எனக்கு உங்க பேங்காக் சொத்து வேண்டாம், திருப்பூர் சொத்து வேண்டாம், தூத்துக்குடி சொத்து வேண்டாம். எனக்கு இருக்கிற ஒரே அசைக்க முடியாத சொத்து ஏன் அபிதான். ஆன்ட்டி, நீங்க எழுதின கதைக்கு இதான் கிளைமாக்ஸ். ஆன்டி கிளைமாக்ஸ். கலக்குறான் கலக்குறான் கதிரேசன் கலக்குறான், மிரட்டுறான் மிரட்டுறான் மாமியா
மாப்பு 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 வச்சிட்டாண்டா. என் மச்சான கொன்னதும் இல்லாம சமாதியில உட்காந்து சாமியா கும்பிடுறீங்க. ஏய் கதிரு, உன் மாமனை கொன்ன அவங்கள இழுத்து வெளியே போடுறா. யாராது சொல்லுடா, என் மாமனை கொண்டது நீங்க தான். சொல்லுடா. அம்மா தங்கலட்சுமி, பாத்தியாமா இவனு செய்யற அக்கிரமத்தை. உன் புருஷனை உங்க அண்ணங்காரனே கொன்னுபிட்டு பழிய எங்க மேல போட்டதால 14 வருஷம் உள்ள இருந்துட்டு இன்னைக்கு தாமா வெளியே வர்றான். வர்ற வழியில உன் பொண்ணை ஏமாத்தி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் உன்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு சரி உனக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தா செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கொள்ள சொல்றான் பாரு. அத்தை, இவன் சொல்றத நம்பாதீங்க. மாமாவை கொன்னது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கடத்தினதும் இவனுக்கு தான். என்னது மாப்பிளைய கடத்தணுமா? நீதானே மாப்பிள, உன்னை எப்ப கடத்தினா? அட விடுசீனி, பழி போறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி தப்பு பண்றதே இவனுங்களுக்கு பொழப்பா போச்சு. இவங்க பரம்பரை குணமே தானே, அதுக்காக அண்ணி என்ன நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. டேய், என்ன நடிக்கிறியா? உன்னை கொல்ல கதிரு, இவனுங்களையும் மாத்த முடியாது, இவளையும் மாத்த முடியாது. வா, கும்பிட்டு கிளம்பலாம். நில்லு. நான் கட்டின சமாதிக்கு வந்து என் புருஷனை கும்பிடுறதுக்கு நீ யாரு? அம்மா, அப்பா மேல உனக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கிற உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. அன்னைக்கே சொன்னனே இந்த 1 வீக் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்காதீங்கன்னு. பாத்தீங்களா, சொத்தே வேண்டான்னு அவன் பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டான். புருஷன் தான் சொத்துன்னு அவளும் பின்னாடியே போயிட்டா. அவளை சொல்லி குத்தம் இல்ல, குடிச்சிட்டு அடிக்கிற புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பொம்பளைங்க மண் சோறு சாப்பிடுற ஊர் இது. அதான் சென்டிமெண்ட். இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. மேடம், நீங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்கும்போது நானும் இறங்கி வந்து என் மனசுல இருக்கிறத வெக்கத்தை விட்டு வெளிப்படையா இப்ப கேட்கிறேன். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல நீங்களும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கிறோம். அதனால கேட்கிறேன், இன்னைக்கு நைட்டு என்ன சமையல்? கொட்டிக்கிறதுல இரு. சீக்கிரமா ஒரு ஐடியா சொல்லு. சொல்றேன். கண்ணுக்குட்டி காளமாட்டு பின்னாடி போகுதில்ல, அந்த காளமாட்டை ஒதுக்கணும், அடக்கணும், மடக்கணும். அதுக்கு தேவை ஒரு ஜெர்சி பசு. இறக்குறோம். இன்னைக்கு 5வது நாள். இந்த கதிரேசனுடைய மானம் மரியாதை எல்லாம் பஞ்சாவர நாள். இப்ப அவங்க தனியா தான் இருக்கிறான். கோழியை நாங்க பறக்க விட போறேன். நீ கோழி பிடிக்கிற மாதிரி உள்ள போவ. ஆனா நீ பிடிக்க போறது இந்த கோழியை இல்ல, அந்த சேவலை. அத உன்னுடைய ஒரே பார்வையில கொஞ்ச வைக்கிற, கெஞ்ச வைக்கிற. அத நான் அபி கிட்ட பத்த வைக்கிறேன். அதுக்கப்புறம் அபி எனக்கு, நீ ஆசைப்பட்ட அந்த சேவல் உனக்கு. இத மட்டும் நீ சரியா பண்ணிட்டீன்னா உன்னுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த ஒரு பெத்த அமௌண்ட மேடம் தங்கலட்சுமி மூலமா உனக்கு நான் செட்டில் பண்றேன். ஓகே? ஏய், நீ எங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி புதுசா குடி வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி நீயே வந்த? என்னது? கோழிய நான் ஆசையா வளர்த்த கோழி படார்னு பறந்து சடார் நீங்க வந்து விழுந்துருச்சு. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததை என் பாட்டி பார்த்துச்சு. உன் தலையை ஆஞ்சு போடுவா. ஆஞ்சு அது பாக்குறதுக்குள்ள போய் சேரு. என் கோழி அவ்வளவு சீக்கிரமா சிக்காது. நீங்க என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா நான் இந்த இடத்தை சீக்கிரமா காலி பண்ணிடுவேன். நானு உன் கூட கோழி பிடிக்கணும். வந்து தொலை. எங்க கோழி? அதோ. கோழி அங்க பிடிப்பியா, இங்க பிடிக்கிற? வா, அங்க பாரு, வைக்க போருக்குள்ள அக்க போர் நடக்குது.
அபி இந்த கோழி இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்ல எல்லாம் வேண்டான்னு. ஏய் என்ன சொல்ற? சமாளி, நான் வரேன். ஏய் அபி போய் பாத்தியா அபி, உன் கழுத்துல கட்டின மஞ்சள் பீஸோட ஈரமே இன்னும் காயல, அதுக்குள்ள வேற ஒரு லெக் பீஸுக்கு அலையறான் பார். இல்ல அபி, கோழி புடிச்சு தர சொன்னா அதுக்கு தான் உள்ள. உனக்கு என்னமா குறைச்சல்? இனியும் இவன் கூட சேர்ந்து வாழணுமா? நீ ஒரு உண்மையான தமிழ் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உன் கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரையா பொங்கி வளைஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஊரை கூட்ட. ஆஹா. ஹலோ, என்ன மாப்பிள மூச்சு இறக்கிது? ஓடி பிடிச்ச ஏதாவது விளையாடுனீங்களா? கோலி ஏதாவது விளையாடுனீங்களா மாப்பிள? கோலி இல்ல, கோழி கோழி. ஓ மக கூட விளையாண்டாலும் இப்படிதான் மூச்சு அரைக்கும். டேய், நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. அதே எச்சில ஓ மூஞ்சில துப்பி நீ எல்லாம் ஒரு அம்மாவான மகளை விட்டே உன்னை கேட்க வைக்கல. என் தாத்தா துரப்பாண்டிக்கு நான் பேரன்ல, என் அப்பன் பால் பாண்டிக்கு நான் மகன்ல, என் அத்தை தங்கலட்சுமிக்கு நான் மருமகன்ல, என்னோட ஒரே பொண்டாட்டி அபிக்கு நான் புருஷனும் இல்ல. பார்க்கலாமா அத்தை? பார்க்கலாம்டா. பாத்துருவோம் அதே 12 மணிக்கு. என் அத்தை Hey!